எல்லாருக்கும் யூஸ் ஆகிற அண்ட் தேவைப்படுற ஹேர் ஸ்மூத்தனிங் ஹேர் பேக் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோமா. அதில் இந்த வீடியோ ஹேர் பேக் சீரீஸ் நம்பர் 1. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு வந்து நான் என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, என்னோடய ஹேர் லாங்கருங்கிறதுனால 2 ஸ்பூன் உளுந்து, 2.5 ஸ்பூன் வெந்தயம் அண்ட் 1 ஸ்பூன் வந்து ரோஸ்மெரி எடுத்திருக்கேன். ரோஸ்மெரி இல்லை அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் ஆலோவேரா ஜெல் வந்து அரைக்கும் போது யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லைனா நீங்கள் இது ஸ்கிப் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் கப் ஃபுல் ஆஃப் வாட்டர் வந்து எடுத்துக்கிறேன். நிறைய தண்ணி ஊற்றிக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை, நிறைய தண்ணி தேவைப்படும். அதுக்கப்புறம் மேண்டேட்ரியான விஷயம் வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறது. தலைக்கு குளிக்கிறதுக்கு ஒரு 4 to 5 hours முன்னாடி வந்து நான் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஹேர் ஆயில் அப்ளை பண்ணும்போது கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து ஹேரோட ஸ்கேல்ப்லையும் ஹேரோட எட்ஜஸ்லையும் கண்டிப்பாக கான்சன்ட்ரேட் பண்ணி நிறைய ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. மிடில் பார்ட்டில் கம்மியாக பண்ணாலும் ஓகே தான், பண்ணலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் வந்து ஸ்கேல்ப் மசாஜ். ஸோ ஸ்கேல்ப் மசாஜுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஹேர் பிளட் சர்க்குலேஷன் வந்து ஹேருக்கு ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இது ஸ்மூத்தனிங்குன்னு மட்டுன்றது கிடையாது, ஹேர் கேர் ரொட்டீனில் இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நான் ஹேர் மசாஜும் கொடுத்ததுக்கப்புறம் வந்து ஹேரை பின்னி வச்சுக்கிறேன். ஏன்னா சிக்காகாமல் இருக்கணும்ல, ஸோ அதுக்காக பின்னி வந்து பேண்ட் போட்டு வச்சுக்கிறேன். ஹேர் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோமா. ஸோ ஹேர் பேக் அரைக்கும் போது நான் வந்து ஒரு 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக தேங்காய் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு இதை நல்லா சளிச்சு எடுத்துக்கிறேன். வடிகட்டி எடுத்துக்கிறேன். நல்லா வடிகட்டி எடுக்கும்போது கொஞ்சம் அந்த கிளாத்தை வந்து கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. நான் இந்த வாட்டி கரெக்டாக பிடிக்கல அப்படிங்கிறதுனால என் மேலெல்லாம் தெரிச்சிருச்சு, ட்ரெஸ் மேலெல்லாம். ஸோ கரெக்டாக அரிச்சு எடுத்துக்கோங்க. வடிகட்டி எடுக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ப்ராசஸ். அது பண்ணிங்க அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு அந்த ஸ்மூத் எஃபெக்ட் வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா அதோட டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து ஹேர்லேயே தங்கிரும். அண்ட் இது வந்து தேங்காய் பால் எடுக்கிற மாதிரி தான். ஃபஸ்ட் டைம் எடுத்துகிட்டு திரும்ப அதே இதை யூஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி 2வது டைம் வந்து நான் சலிச்சு எடுத்துக்கிறேன். நல்லா எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக 1/2 hour கிட்ட ஆகும் இது வந்து நாங்கள் ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு. கொஞ்சம் பொறுமையாக தான் எடுக்க வேண்டியிருக்கும். கொஞ்சம் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய குவான்டிட்டி கிடைக்கும். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ஆஃப் கேஸ்டர் ஆயில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கேஸ்டர் ஆயில் செட் ஆகாதுன்னா நீங்கள் கோகனட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹேர் பேக் பார்க்கும் போதே தெரியும், பயங்கர ஸ்மூத்தாக இருக்கும். கையில் டச் பண்ணிங்கன்னாவே பயங்கர ஸ்மூத்தாக ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையுமே வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். 2 பக்கமும் பிரித்து போட்டு டாப் டு பாட்டம் கம்ப்ளீட்டாக ஹேர் பேக் அப்ளை பண்ணிவிட்டு கொண்டை போட்டு ஒரு 1 hour ஊற வச்சிடுறேன். எனக்கு வந்து செட் ஆகுங்கிறதுனால நான் 1 hour வைக்கிறேன். உங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னா நீங்கள் 20 to 30 minutes வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ வாஷ் பண்ணதுக்கப்புறம் உடனே ரிசல்ட் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் தெரியும். ஆனால் இது பெர்மனண்ட்டான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ எந்த ஒரு விஷயமும் நம்ம உடனே வந்து நமக்கு ரிசல்ட் தெரியாதுல்ல. ஸோ அப்கமிங் வீடியோஸில் நான் நிறைய இது ரிலேட்டடான ஹேர் ஸ்மூத்தனிங் ரிலேட்டட் ஹேர் பேக்ஸ் போடலான்ற பிளானில் இருக்கேன். ஸோ சீரீஸே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் என்னோடய ஹேர் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், எந்த வித அந்த டஸ்ட்டோ இல்லை அந்த நம்ம யூஸ் பண்ண அந்த ஹேர் பேக்கோட பார்ட்டிகல்ஸோ எதுவுமே ஹேரில் இருக்காது. ஸோ அதுக்கு தான் ஜலிச்சு யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸ்டே டியூன் மக்களே, பாய்.